ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு தகவல் வந்திருக்கு. அதாவது இன்றைக்கி பயங்கரமான ஒரு எவிக்ஷன் ப்ராசஸ் நடக்க போகுது. அதாவது 2 எவிக்ஷன் நடக்க போகுது. அது வந்து உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கு யாருக்குமே தெரியாது. இது வரைக்கும் அப்படி தான் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும். ஏன்னா அவங்களே ஒரு கால்குலேஷன் போட்டிருப்பாங்க, இத்தனை பேர் இருக்கும், கண்டிப்பாக ஒரு நாள் வந்துட்டு டபுள் எவிக்ஷன் இருக்கும் அப்படின்னு போன ஒரு 3 வாரமாகவே வந்துட்டு அவங்களே ஒரு கால்குலேஷன் போட்டு ஏமாந்துருப்பாங்க. பட் இன்றைக்கி நடக்க போகுதுன்ற விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும். இது நேற்று நடந்த விஷயங்கள், சரிங்களா? இன்றைக்கி வந்துட்டு எல்லாருமே ஃப்ரீயாக உள்ளே சுற்றிட்டு இருப்பாங்க. நேற்று எவிக்ட் ஆனவங்களாம் வெளியே போயிருப்பாங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி 2 எவிக்ஷனில் வந்து ஒன்று வந்து ஆர்ஜி ஆனந்தி, ரெண்டாவது வந்துட்டு நம்மளுடைய சாச்சனா. ஆர்ஜி ஆனந்தி வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டாங்க. அது போன வாரமே வந்து நம்மளுக்கு அழகாக தெரியும். ஏன்னா ஒன்று இவங்க இல்லைன்னா சிவகுமார் அப்படின்னு அவங்களே ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சுருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சிவகுமார் வெளியே போனார். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து வெளியே அனுப்புகிறாங்களா? வெளியே அனுப்பும்போது ஃபஸ்ட் ஆக்சுவலாக ஆனந்தி தான் வெளியே போகிறாங்களா? வெளியே அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாகவே தெரியும் இவங்க வெளியே போகும்போது யார் யாரெல்லாம் கண் கலங்குவாங்க அப்படின்னு. ஸோ அந்த டீம் அப்படியே கண் கலங்கியிருக்கு. யார் யாருன்னா தர்ஷிகா, பவித்ரா, அதுக்கப்புறம் நம்மளுடைய அன்ஷிதா. ஏன்னா இந்த கேங் பார்த்தீங்கன்னா பேர் வைக்காத கேங்கு, ஒருத்தர் வந்து தாக்காத கேங்கு. நல்லா நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், சமரசமாக ஆகிப்பாங்க. இந்த கேங்குள்ளே யாரும் வந்து வரவும் இல்லை. ஆனால் வந்துட்டு அங்கங்கே ஃபீலிங் மட்டும் ஒரு சில விஷயங்கள் காமிச்சிருப்பாங்க. தர்ஷிகா வெளியே போனதால நிறைய பேருக்கு இதுக்குள்ளே வந்து ஒரு ஃபீலிங் போச்சு. போன வாரத்துக்கு முந்தின வாரம்லாம் வந்து இது பற்றின ஒரு டாக் தான் போயிட்டு இருந்தது. தர்ஷிகா வந்து விஜய் விஷால் பின்னாடி போயிட்டு நம்ம இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே வந்து இது பண்ணிட்டா, அப்படி பண்ணிட்டா, இப்படி பண்ணிட்டான்ட்டு. ஸோ அதுவும் அவங்க போனதுக்கப்புறம் அதிகப்படியாக வந்து கான்டாக்ட் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆர்ஜி ஆனந்தி கூட வந்துட்டு பவித்ரா மட்டும்தான். ஸோ அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு அழுகையான ஒரு விஷயம் போயிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வருது. அதுக்கு அடுத்த ஒரு தகவல் தான் பெரிய ஒரு அதிர்ச்சியான தகவல். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாச்சனா. ஸோ ஃபஸ்ட்டு எவிக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா 2வது எவிக்ஷன் வந்துட்டு அவங்களுக்கே ஒரு பயங்கர தெரியலிங்க. என்னென்னா சாச்சனா வந்துட்டு இந்த நாமினேஷன்ஸில் வரும்போது உங்களுக்கே தெரியும் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. நான் வரமாட்டேன்னு நினச்சேன், வந்துட்டேன் சொல்லிட்டு அந்த காண்டில் தான் வந்து சத்யாவதிக்கு உள்ளே போட்டிருப்பாங்க, தர்ஷிகாவதிக்கு உள்ளே போட்டிருப்பாங்க. சரி, எதுக்கு ஓட்டை வேஸ்ட் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்துட்டு அந்த எவிக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே சரி நம்ம இந்த வாரம் தப்பிச்சிட்டோம், அடுத்த வாரம் எப்படியாவது வந்துட்டு தப்பிச்சிடணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அங்கே ஒரு ஷாக்கிங்கான அனதர் எவிக்ஷன் நடக்குது. அதில் வந்துட்டு எல்லாருமே சொல்ல ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. என்னென்னா முத்து வந்து பயங்கரமாக பிரேக் டவுன் ஆகியிருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வருது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு கேட்கும்போது. அதை கேட்கும்போது ரொம்ப வருத்தமாயிடுச்சு. ஏன்னா முத்து வந்துட்டு ரொம்ப உண்மையாக வந்துட்டு ஒரு பாசத்தை வந்து சாச்சனா நம்மளை வச்சுருந்தார். சாச்சனா வந்து உண்மையான ஒரு பாசத்தை வச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஏன்னா ஒரு இடத்துல வந்து நைட் வந்து இவங்க விஜய் விஷால் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் வந்துட்டு நீங்களும் அருணும் பேசாத ஒரு காரணத்தினால்தான் மஞ்சரிக்கிட்டையும் முத்துக்குமரன்கிட்டையும் நான் பேசிகிட்டு இருக்கேன். தேவையா எனக்கு? இங்கே இல்லாத ஒரு இதனால தான் நான் அங்கே போய் தேடி போய் பேச வேண்டியதாக இருக்குது அப்படின்னு அழுதுருப்பாங்க. ஸோ அப்போயே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய நேரங்களில் வந்து முத்து வந்துட்டு வீழணும், முத்து வந்து வெளியே போகணும், முத்து வந்து அசிங்கப்படுத்தணும், அவமானப்படணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயங்கள் எதுவுமே முத்துக்குமரனுக்கு தெரியாது. ஆனால் அது அவங்க மனசுக்கு தெரியும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன டைம்லாம் வந்து முத்துக்குமரன் தேவையோ அப்போல்லாம் வந்துட்டு அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு போன வாரத்துக்கு முந்தின வாரம்லாம் ரோஸ்ட் பண்ணும்போது ஐயோ அம்மா அப்படி இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அப்பயும் வந்துட்டு இவங்க தான் கூப்பிட்டு பேசியிருப்பாங்க. ஆனால் அந்த டப்பா அவர் என்ன பண்ணுறப்போ பார்த்தீங்களாங்க, இவர் இப்படி பண்ணலாமாங்க, இவன் பண்ணுறது தாங்க பிரச்சனை சொல்லிட்டு ஒரு சீனை போட்டிருப்பார். ஸோ இப்போ வந்துட்டு அவர் உண்மையான பாசம் வச்சதுனால ரொம்ப இவரும் எமோஷ்னலாக வந்துட்டு டவுன் ஆன மாதிரியும் மஞ்சரியும் வந்துட்டு கொஞ்சம் டவுன் ஆன மாதிரி நியூஸ் வருது. ஏன்னா அவங்களும் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வந்து சாச்சனா கூட அதிகப்படியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னாவே நல்லா தெரியும். போன வாரம்லாம் வந்துட்டு அவங்க கூட தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சுற்றிட்டு இருந்தாங்க. ஏன்னா மஞ்சரிக்கிட்ட யாருக்குமே வந்துட்டு செட் ஆகலை. இந்த பொண்ணு மட்டும் தான் இருந்துச்சு. அப்பயே சொல்லியிருப்பாங்க வெர்ஷன் 2.0 இருக்குது, நான் உன்னை வந்து என்னை நான் சின்ன வயசில் எப்படி இருந்தேனோ அந்த மாதிரி நான் உன்னை பார்க்குறேன் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுமே பிரேக் டவுன் ஆகியிருக்காங்க அப்படி மாதிரி ஒரு தகவல் வருது. பாவம். ஸோ போகும்போது என்னென்ன நடக்க போய் தெரியல, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது யோசித்து பார்க்கும்போது. இதை வந்து எப்படி, ஆனால் என்னைய கேட்டிங்கன்னா இது முத்துக்குமரனுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அப்படி தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய நேரங்கள் வந்துட்டு சாச்சனா பக்கத்தில் தான் இருக்கார். சாச்சனா எங்கன்னா போச்சுன்னா அப்படியே செக்யூர் பண்ணுறது நல்லாவே தெரியுது. இப்போ ஒரு இடத்துல வந்துட்டு அந்த துணியை கட் பண்ணுறதுக்காக சத்யா கிட்ட போய்ட்டு சாரி கேட்க வந்திருப்பாங்க. பின்னாடியே வந்துட்டு சாரி கட்டியாவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருப்பார் நிறைய நேரங்கள். ஏன்னா அதுலேருந்து ஒரு சண்டை வந்துட்டு அந்த பொண்ணு மாட்டிக்குமோ அப்படின்ட்டு. ஏன்னா அந்த பொண்ணு இவரை நம்பினதுனால இவரும் நம்பினார். சரி அண்ணனான்னு சொல்லிகிட்டு இருக்கே, நம்ம இப்போ தங்கை மாதிரி நம்ம வந்து பாதுகாக்கணும்னு நினச்சார். இப்போ அந்த பொண்ணு வெளியே போகிறதுனால அது வந்துட்டு அவரால் தாங்க முடியல. பட் கண்டிப்பாக வந்து அவரோட கேம் கொஞ்சம் மாறும். ஏன்னா இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத வந்துட்டு கம்மியாகும்போது கண்டிப்பாக வந்து மாறும். இதுக்கப்புறமா எமோஷனல் ட்ராமாவே கிடையாதுங்க.
ஸோ அவரோட வெறித்தனமான ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வாரம் வர சூப்பரான ஒரு டாஸ்க் வரப்போகுது, வீக்லி டாஸ்க்கு. அதை பற்றின அப்டேட் நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்க, போய் பாருங்கள். ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறேங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். முத்துக்கு இது வந்து ஒரு ஜாக்பாட்டாக இருக்குமா, இல்லை ரொம்ப எமோஷனலாக டவுன் ஆயிடுவார்? ஏற்கனவே ஒரு டவுனில் இருக்கார், இதுவும் அவருக்கு ஒரு டவுனை கொடுக்குன்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்ல.